முஸ்தபா தம்பி சொன்னதும் சரிதானே. விலங்குகளே அதுகளை பார்த்துக்கும் போது மனிதர்களை நம்மால பார்த்துக்க முடியாதா? ஆனா இதெல்லாம் இல்லைங்க. பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்றதுனால குழந்தைகளோட மேன்மை குறையுது அப்படின்னு அவனோட ஆர்வங்களா கொட்டுறதுக்காக தோழி ஷாரன் அழைக்கிறேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என வாதாடி நக்கீரர் பரம்பரையிலிருந்து வந்த நடுவர் அவர்களே, வகுப்பறையிடங்களை பேசாதே பேசாதே என கூறி இங்கு எங்களை பேசவிட்டு அழகு பார்க்கும் ஆசிரியர் பெருமக்களே, எப்பொழுதும் எங்களுக்கு தூண்களாக நிற்கும் பெற்றோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் முதற்கண் வணக்கம். ஸ்ரீநாத் கேட்ட கேள்வியிலே நான் அவங்க அணிக்கு சென்றடலான்னு நினைச்சேன் நடுவர் அவர்களே. அப்படி வேற யோசிங்களா? இல்லை இல்லை நடுவர் அவர்களே, ஸ்ரீநாத்துடைய பெற்றோர் போல் எல்லா பெற்றோர்களுக்கும் நேரமும் காலமும் ஒத்துழைக்காது நடுவர் அவர்களே. என் அம்மா வேலையை விட்டவுடன் நாங்கள் நல்ல கவனிப்புடன் இருக்கிறோம், பாதுகாப்பாக உணர்கிறோம். எங்கும் எதிலும் எங்கள் அம்மா இருக்கிறார் என்ற நம்பிக்கை போதும் நடுவர் அவர்களே. பிறகு எப்படி நான் எதிரணியுடன் ஒத்துப்போக முடியும்? நீங்க தானே நான் சொன்னீங்க எங்கிட்டு போறேன்னு. இக்காலத்து பெரும்பான்மையான பெற்றோர்கள் வேலைக்கு செல்வராகவே உள்ளனர். அதனால் அவர்களோடு குழந்தைகள் செலவிடும் நேரம் குறைவாகவே உள்ளது. குழந்தைகளோடு செலவிடும் குவாலிட்டி டைம் எனப்படும் தரவான நேரம் கணிசமாக குறைந்துள்ளது. இது இளம் வயது குழந்தைகளின் குற்றச்செயலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று மருத்துவ ஆய்வறிக்கை ஒன்று விளக்குகின்றது. பெற்றோரோடு செலவிடும் நேரம் மிக முக்கியமானது. அது குடும்பத்தின் சுகம், துக்கம், வீட்டின் வரவு செலவு மேலாண்மை ஆகியவற்றை வளரும் பருவத்திலே நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது நடுவர் அவர்களே. அப்படி வளராத சூழலில் உள்ள குழந்தைகள் தான் எனது என்ற மனோபாவத்துடனே யாருடனும் ஒட்டாமல் வளர்கின்றனர் நடுவர் அவர்களே. பெற்றோர்களுக்கும் ஓய்வு வேண்டும். ஸ்ரீநாத் கூறினார், பெற்றோர்கள் வேலைக்கு சென்றுவிட்டு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்மோடு வந்து நேரம் செலவிடுகிறார்கள் என்று. அப்படியெல்லாம் இல்லை நடுவர் அவர்களே. அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வாரத்தின் ஓய்வு நாளாகவும் அடுத்த வாரத்தின் முன்னேற்பாடாகவும் இருக்கிறது நடுவர் அவர்களே. பெற்றோர்கள் வீட்டு வேலைகள் செய்ய வேண்டும், உறவினர்கள் சந்திப்பினைகளை வேண்டும். உங்களுக்கு ஒரு வாரத்திற்கான மாவை அரைத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும் அல்லவா? உங்க வீட்லயும் அப்படிதானா சரண்? உங்க வீடு எங்க வீடுன்னு இல்லை நடுவர் அவர்களே, எல்லார் வீட்லேயுமே இப்படிதான் நடுவர் அவர்களே. பிறகு நன்கு தூங்கி எழத்தான் தோன்றும். உங்களுடன் ஓடி விளையாடவா முடியும்? இவர்களின் வேலை பழுவால் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக பல குழந்தைகள் உணர்கின்றனர் என நான் கூறவில்லை, கூகுள் கூறுகின்றது. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்வதால் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு கேள்விக்குறியாகின்றது. குழந்தைகள் கேட்பதை எல்லாம் வாங்கி தந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவர் என்ற நிலையும் ஏற்படுகின்றது. இதுவே கேட்பது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நிலையும் உருவாகுகின்றது நடுவர் அவர்களே. அருமையாக சொன்னீங்க சரண். சிரி மற்றும் கூகுளை மட்டுமே நம்பி நான் வாழவில்லை. வாழ்க்கை அனுபவ பாடங்களை கற்றுத்தரும் பெற்றோரோடு வாழ்கிறேன், வளர்கிறேன் என்று கூறி உண்மைக்கே தீர்ப்பளிக்குமாறு நடுவரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொங்க பானை பார்த்துருக்கீங்களா? அந்த பொங்க பானை போல இவங்களோட கருத்துக்கள்லாம் சும்மா பொங்கி ஊற்றிட்டு போயிட்டாங்க ஷாரன். இவங்க சொல்கிறதும் உண்மைதானே. ஒரு வாரம் வேலை பார்க்குற பெற்றோருக்கு அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாளாகவும் இருக்குது. அடுத்து ஒரு வாரம் வேலை பார்க்குறதுக்கும் அதுதான் முன்னேற்பாடு நாளாகவும் இருக்குது. இப்படி இருக்கும் போது எப்படிங்க அவங்க என்னோட நேரம் செலவழிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ கருத்துக்களை எடுத்து வச்சாலும் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்வதால் குழந்தைகளின் மேன்மை வளருதுன்னு தான் நான் பேசுவேன்னு அவங்களோட கருத்துக்களை கூற தோழி முசாஃபரை அழைக்கிறேன்.